ஆண்கள் தொழுகிறீங்கன்னா அப்ப நாங்க பொம்பளைய தொழுகலையா? நாங்க தொழுகிறோம், குர்ஆன் ஓதுறோம், எல்லாமே நாங்க செய்யறோம். ஆண்களுக்கு ஈட நாங்க எல்லாமே செய்யறோம். நாங்களும் சிலைத்தவர்கள் அல்ல இறையச்சத்துல அப்படின்னு அடுத்த ஆப்போசிட்டா ஹிபா அவர்கள் பெண்களே இறையச்சத்தில் அதிகம் உள்ளவர்கள் என்று பேச வருகிறார்கள். வாருங்கள், உங்களுடைய கருத்தை தெளிவாய் தாருங்கள். ஹிபா 7ஆம் வகுப்பு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா அல்லாஹ், நீயே அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன். நீயே இந்த உலகத்தை படைத்தவன். அதில் பெண்களுக்கு பெருமையையும் ஆடையையும் தியாகத்தையும் அழகையும் ஆபரணங்களையும் அளித்தாய். குடும்பம் என்னும் ஜோதியை ஏற்றி இறைச்சம் என்னும் ஒளி குறையாமல் காக்க வைத்தாய். சிரமங்களின் நடுவிலும் சவாலின் மத்தியிலும் உன்னையே இறையச்சத்துடன் அன்று உறுதியான உள்ளத்தை கொடுத்த இறைவனுக்கே எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நீதி நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய நடுவர் அவர்களே, இறையச்சம் யாரிடத்தில் உள்ளது என்று கேட்டால் பெண்களிடத்தில்தான் உள்ளது என்பதை வெளிப்படுத்துவதற்காக வந்திருக்கிறேன். கண்ணியத்திற்குரிய நடுவர் அவர்களே, இறையச்சத்திற்கு உதாரணமாக சொர்க்கத்தின் தலைவி ஃபாத்திமா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அவர்களுடைய இறையச்சம், அவர்களுடைய தக்குவா, அவர்களுடைய கண்ணியம் என்ற அளவுக்கு இருந்தது என்று சொன்னால், அவர்கள் அல்லாஹ் தஆலாவிடத்தில் துஆ கேட்கிறார்கள். யா அல்லாஹ், என்னை என்னுடைய கணவருக்கு மட்டும் அழகாக்கி வை. என் கணவரை தவிர மற்ற ஆண்களுக்கு என்னை ஒரு கிழவியை போன்று தோற்றம் அளிப்பாயாக என்று துஆ கேட்கிறார்கள். அவர்களுடைய துஆவை, அவர்களுடைய இறையச்சத்தை எந்த அளவுக்கு அல்லாஹ் போற்றிக் கொண்டான் என்று சொன்னால், ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய மருமகனான அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அவர்களுடைய வீட்டிற்கு எதிர்ப்புறத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில், அப்பொழுது ஃபாத்திமா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய வீட்டிற்குள் செல்கிறார்கள். அப்பொழுது இதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்கிறார்கள். அப்பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில், அவர்களுடைய மருமகனிடத்திலே கூறுகிறார்கள், அலியே, உங்களுடைய வீட்டிற்குள் ஏதோ ஒரு மூதாட்டி உள்ளே செல்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். அப்பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், யா ரசூலுல்லாஹ், அது உங்களுடைய மகள் ஃபாத்திமா தானே என்று கூறுகிறார்கள். ஃபாத்திமாவா? பார்க்கின்ற பொழுது ஒரு மூதாட்டி உள்ளே நுழைவதை போன்று தெரிந்தது. வாருங்கள், சென்று பார்க்கலாம் என்று அன்னாருடைய வீட்டிற்கு சென்று விசாரித்தால், உள்ளே ஃபாத்திமா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். அவரிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், ஃபாத்திமாவை இப்பொழுது வெளியில் இருந்து உள்ளே வந்த நீங்கள் தானா வந்தீர்களா என்று கேட்கின்ற பொழுது, ஆம் யா ரசூலுல்லாஹ், நான் தான் வந்தேன் என்று கூறுகிறார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நான் பார்த்த பொழுது ஒரு வயதான ஒருவர் உள்ளே நுழைவதை போன்று தெரிந்ததே என்கிறார்கள். அப்பொழுது ஃபாத்திமா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திற்கு நன்றி சொன்னவாறு கூறுகிறார்கள், யா ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டேன். நீ என்னுடைய கணவருக்கு மட்டும் என்னை அழகாக்கி வை. என் கணவரை தவிர மற்ற ஆண்களுக்கு வயதான தோற்றத்தை காட்டுவாயாக என்று துஆ கேட்டேன். என்னுடைய துஆவை அல்லாஹ் அங்கீகரித்து விட்டான் என்று கூறுகிறார்கள். நடுவர் அவர்களே, அக்காலகட்டத்தில் இறையச்சம் இருக்கக்கூடிய பெண்களை போன்று இந்த காலத்திலும் இருந்துதான் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நடுவர் அவர்களே, இறையச்சம் ஒரு மனிதனை எந்த அளவுக்கு மாற்றுகிறது, இறையச்சம் ஒரு பெண்ணிடத்தில் இருந்தால் அந்த குடும்பம் அல்லது அந்த சமுதாயம் எந்த அளவுக்கு மாறுகின்றது என்பது ஒரு உதாரணம் தெரிந்து கொள்வோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, இங்கிலாந்தில் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண்மணி. அவர் உயர்கல்வியை பட்டப்படிப்பை முடித்ததற்கு பிறகு இஸ்லாத்தின் எளிமையான ஓரிரை கொள்கை, இஸ்லாம் பெண்கள் மீது காட்டுகின்ற அக்கறை, இஸ்லாம் பெண்கள் மீது காட்டுகின்ற சட்டங்கள் ஆகியவை அவரை மிகவும் கவர்ந்தன. அவர் இஸ்லாத்தை தழுவி அவருடைய பெயரை ஆயிஷா லெமுரா என்று மாற்றிக்கொண்டு அவர்கள் இஸ்லாத்தை தழுவியதற்கு பின்னால் இஸ்லாமிய அறிவை பெறுவதில் அவர் அதிகம் அக்கறை காட்டினார். பின்னர் நைஜீரியா நாட்டிற்கு சென்று பெரும் சாதனையை நிகழ்த்தினார்.
தான் பெற்ற கல்வியை, தான் பெற்ற இறையச்சத்தை என் சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் இறையச்சத்துடன் இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் தன்னுடைய கல்வியை, தன்னுடைய இறையச்சத்தை எழுத்தின் மூலமாக பல புத்தகங்களாக வெளியிட்டார். நவீன கால சூழலில் இஸ்லாமிய நடைமுறைகள் மற்றும் பெண்கள் உரிமைகள் குறித்து தெளிவாக முஸ்லிம் பெண்களுக்கு படிப்பினைகளை வழங்கினார். அது மட்டுமின்றி இஸ்லாமிய கல்வி அறக்கட்டளை ஒன்றை துவங்கி அதன் மூலமாக இஸ்லாமிய பெண்களுக்கும் இஸ்லாம் அல்லாத மற்றவர்களுக்கும் இஸ்லாத்தை எட்டி வைப்பது, இறைவனுடைய அச்சத்தை எட்டி வைக்குவதன் மூலமாக உலகளாவிய தாக்கத்தை உருவாக்கினார். தன்னுடைய இஸ்லாமிய இறையச்சத்தின் காரணமாக நைஜீரியா இஸ்லாமிய சமுதாயத்தின் மூத்த தலைவர்களின் ஒருவராக பெயர் போற்றப்பட்டார். அவர் உருவாக்கிய கல்வியின் நிறுவனம் மூலமாக இன்னும் ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு இஸ்லாமிய கல்வியை போதித்துக் கொண்டு இருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நடுவர் அவர்களே. ஆக கல்லூரிக்குரிய நடுவர் அவர்களே, இது போன்ற இரையச்சம் இருக்கக்கூடிய பெண்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் இன்னும் எல்லாம் இந்த அகிலத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை தெளிவாக எட்டி வைத்துவிட்டு இரையச்சம் பெண்களிடத்தில் தான் அதிகம் இருக்கின்றது என்பதை உறுதி கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆஹா, அருமையான விஷயம், அருமையான பேச்சு. பேச்சுண்டா அப்படித்தான் இருக்கணும். அற்புதமான பேச்சு. நைஜீரியால இருந்து ஒரு பெண் இஸ்லாத்திற்கு வந்து பல சேவைகளை செய்தது. இதெல்லாம் ஒரு இறைச்சத்திற்கான அடையாளம் தானே. அப்ப இறைச்சம் உள்ளவர்கள் பெண்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. ஆணித்தரமா பேசி ஆண்களை கொஞ்சம் அப்படியே கீழே தள்ளிருச்சு அந்த பிள்ளை. 100க்கு 100 இருந்த ஆண் டீம் இப்ப வந்து கொஞ்சம் கீழே தள்ளிருச்சு.